எல்லாம் காட்டு வேலை தான் செய்யுங்க. காட்டு வேலை என்ன பண்ணுவோம், குனிஞ்சு நிறைய நேரம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சக்தி நான்லாம் உடம்பு உழைப்பு நிறையா இருக்குது, நாங்கள் காட்டு வேலை செய்கிறோம், நாங்கள் வந்து ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிறோம், எங்களுக்கு யோகாலாம் தேவையில்லை, எக்ஸசைஸ் பண்ணால் போதும்னு. ஈவன் நம்ம வந்து வீடியோலாம் பார்த்துட்டு கமெண்டில் நல்லா உழைச்சி சாப்பிட்டா போதும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ உழைச்சி சாப்பிட்றவனுக்கு நோய் வரக்கூடாதா இல்லையா? ஒரு ஒர்க் ஷாப்பில் இருக்கவனுக்கு நோய் வந்துருதா? காட்டு வேலை செய்யறவங்க உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போகிறேன்னா, அப்போ டாக்டர்கிட்ட ஏன் போகிறீங்க? அப்போ இந்த உடம்பை வந்து பராமரித்து தான் ஆகணும். ஒரு வண்டி மெக்கானிக்கல் ஷாப்புக்கே போகாமல் இருக்க முடியுமா? ஒரு ஸ்கூட்டரை வந்து ஓட்டாமல் வச்சுருந்தாங்க, ஓட்டாமல் வச்சுருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் உள்ளே இருக்கிற ஆயிலெலாம் மாற்றி சர்வீஸ் பண்ணி தானே ஆகணும். அதே மாதிரி ஓட்டினாலும் சர்வீஸ் போய் தான் ஆகணும். அது மாதிரி நீ வேலை செஞ்சாலும் சரி, வேலை செய்யாமல் வீட்டில் படுத்திருந்தாலும் சரி, இந்த மாதிரி யோகாவோ உடற்பயிற்சிகளோ செஞ்சு தான் ஆகணும். இதை அதில் புரிஞ்சுங்க. அப்போ தினசரி குறைஞ்சபட்சம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எக்ஸசைஸை நான் சொல்லித்தரேன். அந்த எக்ஸசைஸ் வந்து இது என்னன்னா, இந்த உடம்பு இருக்குல்ல, அந்த உடம்பு வந்து ஆட்டணும். அசைவே ஆற்றல் தரும். சொல்லுங்க, இதை நான் அடிக்கடி சொல்றது. அந்த அசைவில் வந்து பல்வேறு விதமான அசைவுகள் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்கோம். ஆமா, யார் இது கொண்டு வந்தீங்க? வாங்க வாங்க வாங்க, இந்த இருங்க வாங்கிட்டு போயிருங்க. எப்பவுமே நீங்க கொண்டு வரது அப்படி கையில எடுத்து வச்சு கொடுத்துட்டு, நல்லது, ரொம்ப மகிழ்ச்சி. உள்ள கவர்ல கொண்டாந்து வச்சிருந்தாங்க, நல்லது, ரொம்ப ரொம்ப நன்றி. அம்மாவும் ஐயாவும் கொண்டு வந்து பேரன்போடு பெற்றுக் கொள்கிறேன். நல்லது, ஓம்ராம். வாங்க. அப்ப இந்த உடம்பு அசைவ ஆற்றல் தரும்னு சொல்லி சொன்ன, இந்த உடம்பை வந்து குலுக்கணும். அப்பதான் ஒரு இடத்துல வந்து குடல் ஆகட்டும், இல்ல நரம்பாகட்டும், இந்த இடத்துல பிடிச்சிருக்குது, வலிக்குது, ரத்தம் சரியா ஓடல, இந்த மாதிரி பிரச்சனைல இருந்து விடுபடுறதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, பாருங்க, இருக்கிறது இப்படி குதிக்கிறோம். இது பாருங்க, இப்படி முன்னாடி சத்தம் இல்லாம இல்ல, இந்த குதிங்காலோடு சேர்த்தி குதிங்கால் ஒரு தடவை குதிங்க, குதிங்கால குதிங்க, எஸ், தம்முன்னு இந்த மாதிரி குதிக்கிறோம். இது ரொம்ப சத்தமா வருது, இதை நான் நகர்த்தி வச்சிடறேன். நம்ம இப்படி எத்தனை தடவை குதிக்க போறோம்னா வந்து தம்பி 50 தடவை குதிக்கிறோம். இந்த 50 தடவை குதிச்சு முடிச்ச உடனே நம்ம என்ன பண்றோம், இது பாருங்க, இந்த மாதிரி 50 தடவை கண்ணு செய்யிட்டு குதிக்க போறோம். குதிச்சு முடிச்ச உடனே இந்த ஒரு காலில் இப்போ மொண்டி அடிக்கிறோம்ல, இந்த மாதிரி வச்சுட்டு 1 2 3 அப்படி 20 தடவை. உடனே என்ன பண்ணணும், அடுத்த காலை மாத்திக்கணும். லெஃப்ட்ல 1 2 3. நான் இது பக்கம் ஒரு பேலன்ஸ் எல்லாம் நகர்ந்து போறேன். எப்படி வேணா போவோம், நகர்ந்தா தப்பு இல்லை, அந்த ஒயர் கூட்டி தள்ளி வச்சுங்க. அப்ப நம்ம மொத்தம் வந்து எத்தனை தடவை குதிக்க போறோம்? 90 தடவை குதிக்க போறோம். நடுவில் ரொம்ப முடியல அப்படின்னா நீங்க நிறுத்திக்கலாம். சரிங்களா? முதல்ல 2 காலில் குதிக்கணும். என்னங்க குணா, 2 காலில் குதிக்கணும், குதிங்கால் கீழே ஒன்ற மாதிரி 50 முடிச்ச உடனே ஒரு காலை நொண்டி அடிக்கிற மாதிரி பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், இந்த காலை மாத்தி 20 தடவை. ட்ரை பண்ணலாமா? நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக கம்ஃபர்ட்டுக்காக இது வச்சிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 14 15 16 17 இது 50 ஆச்சு. அடுத்து ஒரு கால்ல 1 20 ஆயிடுச்சு. இந்த காலில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. சூப்பர். யாரையெல்லாம் முடிச்சீங்க? ஈஸியா முடியுதா? முடிச்சிட்டீங்களா? நீங்க செஞ்சிட்டீங்களாமா? சூப்பர் சூப்பர், எல்லாரும் கை தட்டிங்க. அவ்வளவுதாங்க. இது கஷ்டமா? டெய்லி பண்ண, தினமும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை இந்த எக்ஸசைஸ் பண்ணோம்னா உடம்பு பூரா இயங்க ஆரம்பிச்சிருது. இது போதுமானது. இது இல்லாம சின்ன சின்ன எக்ஸசைஸ் வேற சொல்லிக் கொடுக்கறது பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொருத்தரும் உடனே நாளைக்கு பண்ணலாம் அப்புறம் பண்ணலாம் விடாதீங்க. இப்போ உடனே வந்து வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு இதை செஞ்சு பார்த்துட்டு எஸ் நான் செய்தேன் அப்படின்னு கமெண்ட் போடுங்க. நன்றி. ஓம்.